அஸ்ஸலாமு அலைக்கும். 5 நாளாக நான் வீடியோ போடல. காரணம் என்ன, என் மொபைல் உடஞ்சி இன்றைக்கி 12 மணிக்கு தான் நான் வாங்கினேன். அதை நான் யூடியூப் சேனலுக்கு ஒரு வீடியோ போட்டு தெரியப்படுத்திட்டேன். இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்கள் எல்லாம் தயவுசெய்து நான் 5 நாள் வீடியோ போடலைங்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சூழ்நிலை சுச்சுவேஷனு இன்றைக்கி நான் அதை வாங்குறதுக்குள்ளே நான் பெரும்பாடு பட்டுட்டேன். 3000 ரூபா செலவாயிடுச்சு. பீஸாக விழுந்துருச்சு. மேலே நான் சார்ஜர் போட்டு வச்சுருந்தேன், கொஞ்சம் அப்படியே கை சிலிப்பாகி விழுந்து இன்றைக்கி 5 நாளாச்சு ஃபோன் உடஞ்சி 3000 ரூபா கொடுத்து தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். அதனால் யாரும் சங்கடப்படாதீங்க. நானும் ஏகப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் இருந்துகிட்ருக்கேன். இருந்தாலும் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா அது அல்லாவோட கிருபையால். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிக்கிட்டோம். சரிங்களா? இன்றைக்கி ஜும்மா நாள் எல்லாம் தொழுதிங்களா, சாப்பிட்டீங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? யூடியூப் பார்க்குற மக்களும் சரி, யூடியூப் போடுற மக்களும் சரி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் குழந்தை குட்டி, உங்கள் பொண்ணுங்க, உங்கள் கணவர் மனைவி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்ஷா அல்லாஹ்வோட கிருபையால் உலக துவாவில் நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருங்க. உங்களுக்காக நான் துவா சரி, எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. பொதுவான ஒரு விஷயம், இன்றைக்கி ஒரு 2 பிரச்சனை காதுக்கு வந்தது. அதை நான் என் மனசில் வைக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள ஒரு பேர் குத்தி, அவங்களுக்கு ஒரு பூ விழா வச்சு, பூ சூட்டி, பேர் வச்சு, அவங்கள கேவலப்படுத்தி, அவங்களுக்கு ஒரு பேர் கட்டி ஒரு ஓரமாக செருப்பு மாதிரி ஒதுக்கி விடாதீங்க. அவங்க மனசில் என்ன கவலைப்பட்ட அந்த தப்பு செஞ்சாங்கங்கிறது தெரியாது. குடும்ப விஷயத்தில் அந்த மாதிரி இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் உலகமே போகிற அன்றைக்கி தண்ணி அடிக்கிறாங்க. சரிங்க, தண்ணி அடிப்பதை நான் பேச விரும்பல, இருந்தாலும் சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு சூழ்நிலை, அவங்க வீட்டில் கவலை இருக்கலாம், புருஷனோட சண்டை இருக்கலாம், ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலை, தீர்க்க முடியாத கவலையாக இருக்கலாம். நீங்கள் நல்லா இருக்கிறவங்களே தண்ணி அடிக்கிறாங்க. துக்கத்தில் இருக்கிறவங்கள தண்ணி அடிக்க மாட்டாங்கன்னா நிச்சயம். உடனே அவங்களுக்கு அவங்க குடியாட குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேரை கட்டி அவங்கள ஓரமாக ஒதுக்கி விடாதீங்க. சரிங்களா? தண்ணி அடிக்காதீங்க யாரும் இல்லை. அவங்கள முடிஞ்ச வரலி அவங்கள குறை பேசி, அவங்கள கேவலமாக பேசி, அவங்கள ஓரமாக ஒதுக்கி வைக்கிறத மறந்துடுங்க. அவங்களுக்கு ஒருத்தர் கெட்டவங்க அப்படின்னு கெட்டவங்களுக்காக நாம் அல்லாட்ட துவா செய்யா, அல்லா அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுறல்லா, நல்லா அவங்களுக்கு பறக்கத்து கொடுறல்லா, அவங்களுக்கு நீண்டாயில் கொடுறல்லா, அவங்க நல்லபடியாக நேர்மையாக வாழணும், நேர்மையாக சம்பாதிக்கணும், அவங்க நேர்மையான வழியில் போகணும், உன்னோட ஈமான் கொண்டு வாழணும், உன்னோட ஈமான் கொண்டு அவங்க தொழுகணும், ஓதணும் அப்படின்னு அடுத்தவங்களுக்காக நீங்கள் துவா பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் சூப்பராக இருக்கும். புரியுதுங்களா? அதனால் தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் கெட்டது செய்கிறாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஆண்டவங்கள்ட்ட துவா செய்யுங்க. உங்கள் லைஃப் நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஆண்டாவை சிறுஃபாய்க்கு வைப்பேன், உங்களுக்கு சிஃபாய்க்கு வைப்பேன், உங்களுக்கு நிறக்க பறக்கத்து கொடுப்பான், உங்களுக்கு எல்லாம் நிறக்கன் பறக்கத்து கொடுத்து நல்ல வழியில் எல்லாம் கொண்டு போவான். அடுத்தவங்களை கேவலம் பேச தயவுசெய்து யாராவது நிறுத்திடுங்க. சரிங்களா? இதை நான் இன்னைக்கு 2 ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, அதை நான் காதில் கேட்டதுனால சொல்கிறேன். அதனால் தயவு செய்து பொதுவான விஷயங்களை தான் மற்றவங்களுக்காக தான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். நான் அந்த மாதிரி யாருக்கு கெட்ட பேர் உண்டாக்கி அவங்கள கெட்டதாக நினச்சி அவங்கள தண்ணி அடிக்கிறாங்க இருந்தாலும் சரி, சில பொம்பளைங்க தவறு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்க வீட்டில் என்ன கஷ்டமோ, என்ன பிரச்சனையோ, என்னமோ ஏதோ அது நம்மளுக்கு அது பேசக்கூடாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், எல்லாம் நம்மளுக்கு அதை மன்னிக்க மாட்டாங்க. தப்பு செய்கிறவங்கள விட நம்ம அதை பற்றி பேசுகிறவங்களுக்கு தான் எல்லாம் மன்னிக்க மாட்டாங்க. அவங்களுக்காகவும் சரி, வேணும்னு செஞ்சாங்களா வேணும்னு செய்கிறாங்களான்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்காக அல்லாஹ் துவா செய்யுங்க. சரிங்களா? நல்லதை செய்யுங்க, நன்மையில் தேடுங்க, சந்தோஷமாக இருங்க. கெட்ட பேர் வாங்காதீங்க. இவன் அப்படி சொன்னான், அவள் அப்படி சொன்னான், அவள் யோக்கியமா யோக்கியமா நிறைய எல்லாம் பேசிக்கிறாங்க இல்லையா? அதனால் சொல்ல வரேன், தவறாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? யோசிச்சு பாருங்கள், நான் எதுக்கு சொன்னேன்னு உங்களுக்கே புரியும். ஒருத்தர் தவறு செஞ்சால் அவங்கள குற்றவாளியாக பார்க்கக்கூடாது, அவங்கள திருத்து தான் பார்க்கணும். எல்லாத்துக்குமே அல்லாஹ் இருக்கிறான். உங்களால் முடிஞ்ச நன்மையை தேடுங்க, நல்லதை சொல்லுங்கள், தீமையை தேடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.